ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்து ஒரு 1/4 கப் போல் தனியா, ஒரு 4 ஸ்பூன் போல் கடலப்பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் போல் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் மிளகும் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வாசனை வர வரலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோவும் சாம்பார் பொடி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா வறுத்துட்டு தட்டில் கட்டி நல்லா ஆற வைக்க போகிறோம். இதோட ஒரு 10 போல் வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயும் நல்லா வறுத்து எடுத்து சேர்த்து அரைக்க போகிறோம். உங்கள்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருந்துச்சா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயத்தையும் நல்லா வறுத்துட்டு சேர்த்து அரைக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும். சூடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சோடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிக்கிட்டா மாதம் கிடக்குனாலும் கெட்டு போகாதுங்க. சாம்பார் பொடி டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.